கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கவுண்ட் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸு. உங்களுக்கு வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். வவல்ஸ்னா ஏஇஐஓயு, ஓகேவா? கான்சனன்ட்ஸ்னா இந்த ஏஇஐஓயு தவிர என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கான்சனன்ட்ஸ், ஓகேங்களா? ரெஸ்ட் ஆஃப் வவல்ஸ், இந்த 5 லெட்டர் இல்லாத லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனன்ட்ஸ் தான். இந்த 5 லெட்டர் மட்டும் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யூசர் வந்து ஒரு பேர் எழுதுனாங்கன்னா அதில் இருக்க வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் என்றதுக்காக ஒரு கோடு நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிடலாம். அதுக்காக டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால வெறும் இன்புட்டு. யூசருக்கு புரியறதுக்காக அதை கேட்கலாம். என்டர் ஸ்ட்ரிங். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டோம். அடுத்து வந்து வவல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? ஏஇஐஓயு இருக்கா? அதை இங்கே எழுதிடலாம். வவல்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஏஇஐஓயு. இப்போ யூசர் வந்து கேப்ஸில் கூட சம்டைம்ஸ் டைப் படிப்பாங்க. அது அதை எப்படி நம்ம எடுக்கிறதுனா, நம்ம கேப்ஸ்லேயும் திருப்பி எழுதிடலாம் ஏஇஐஓயுன்னு. ஓகேங்களா? ஸ்மால்ல எழுதிட்டோம், கேப்ஸ்லேயும் எழுதிட்டோம். அடுத்து வந்து இன்னொரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம், வவல் கவுண்ட் அப்படின்னு. அதை வந்து 0ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து கான்சனன்ட் கவுண்ட். இது ஏன் நான் 0ன்னு வச்சுக்கிறேன்னா, நம்ம லூப்பிங் பண்ண போகிறோம். 0லேருந்து தானே ஒன்று ஒன்றா கவுண்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு வேர்ட் டைப் படிக்கிறாங்கன்னா ஒரு வேர்டை தானே கவுண்ட் ஆகும். அதனால 0லேருந்து தானே ஆரம்பிக்கணும். அதனால 2 வேரியபிள் நான் 0ன்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் கேர் இன் டெக்ஸ்ட். இப்போ என்னன்னா, டெக்ஸ்ட்ன்றது நம்ம யூசர் வந்து டைப் அடிப்பாங்களே, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து இந்த கேரால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டப்பாக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இஃப் கேர் டாட் இஸ் ஆல்ஃபா. இது வந்து பைத்தானா கொடுத்த ப்ரீ டிஃபைன்டு கீவேர்டு. இதோட மீனிங் என்னன்னா, எதெல்லாம் லெட்டர் அப்படின்னு ஒன்று பார்க்கும். ஓகேங்களா? இதை நான் பக்கத்தில் எழுதிடுறேன். இட் இஸ் a லெட்டர். ஓகே கைஸ், அடுத்து வந்து இஃப் கேர் இன் vowels என்ன பிரிண்ட் பண்ணணும்? vowel டாட் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் ஒன்று வவல் கவுண்ட் +1 அப்படின்னு தரலாம். இல்லைனா பைத்தான் ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டால் வவல் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வவல் கவுண்ட் +1 அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி பெருசாக எழுதுறதுக்கு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுடலாம். எல்ஸ் சன் கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் லூப் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு லெட்டரை செக் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா அப்படின்னு ஒரு இஸ்எல்ஃபான்னு ஒரு கீவேர்டு பைத்தானாக கொடுத்த கீவேர்டு. இந்த கேர் இருக்குல்ல, இந்த கேர்னால இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ இந்த கேரை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த கேர் வந்து ஒரு லெட்டராக செக் பண்ணுது. செக் பண்ணியில் அது பார்க்குறப்ப எதெல்லாம் வவல்ஸாக இருக்கோ அதெல்லாம் 1 பை 1 ஆட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதெல்லாம் வவல்ஸாக இல்லையோ அதெல்லாம் 1 பை 1 இந்த 0லேருந்து ஆட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான். நம்பர் ஆஃப்
vowels, vowel, sound. இதே மாதிரி friend, of, sonant. ஓகே கைஸ், கோட் எழுதியாச்சு. இப்போ ரன் பண்ணலாமா? இப்போ நமக்கு என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குது. ஸ்ரீதேஷ்னு தரேன். 2 ஓவல் 5 கான்சனன்ட் இருக்குன்னு வருது. இதில் வந்து இ வந்து பவலு, அப்புறம் வந்து வேற என்ன பவல்? 2 இ இருக்கு. இந்த 2 இ வந்து பவலு, மிச்சம் எல்லாமே கான்சனன்ட். பார்த்தீங்களா? 2 5 7 லெட்டரில் 2 ஓவல் 5 கான்சனன்ட் தான் வருது. சரி, ஓகே, நான் திருப்பி இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். பபல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணி 0 0ன்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஃபார் லூப்பில் 1 by 1 ஆட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஃபார் லூப் இந்த யூசரோட இன்புட்டு ஃபார் லூப்பில் கேர்னு ஒன்று ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு லெட்டராக எழுதிக்கிட்டு அந்த என்னெல்லாம் லிட்டர் என்னதோ பபல்ஸாக இருந்துச்சுன்னா 1 by 1 ஆட் பண்ணோம். அதெல்லாம் இல்லைன்னா கான்சனண்ட்டை ஆட் பண்ணோம். அவ்வளோதான் கைஸ். அதை பிரிண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆன்சர் வந்துடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுட் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், டாடா பாய்.